வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 47வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஆமை சிரிச்சிட்டு, நான் இந்த ஸ்பிரிச்சுவல் கொல்லத்துல தான் இருக்கிறேன், முடிஞ்சா இந்த ஷீல்டை தாண்டி உள்ளார வாங்கடா பார்க்கலாம், உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாதுடா, நான் அவ்வளோ பெரிய ஆளு, என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த ஆமை கிளம்புது. சீனியர் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு ஹீரோ கத்துறான். அந்த ஆமை திரும்பி ஹீரோவே பாக்குது. சீனியர், நீங்க கேட்ட மாதிரி நான் இந்த கோல்டு பிளாக் ஷீல்டை உங்களுக்கு கொடுக்கறேன், அதுக்கு பதிலா நீங்க வேற ஒரு பொருளை எனக்கு கொடுக்கணும்னு ஹீரோ கேட்கறான். நீ இந்த பிளாக் கோல்டு ஷீல்டை என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு பொருளை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறியான்னு அந்த ஆமை கேக்குது. ஆமா, நீங்க இந்த பிளாக் கோல்டு ஷீல்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணியை எனக்கு கொடுங்கன்னு ஹீரோ கேட்கறான். ஹீரோயின் நின்று அந்த ஆமையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் அதை வாங்கிட்டு அதுக்குள்ளார கொடுத்துருவேன்னு நினைச்சியா? அது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உருவாகும். அந்த தண்ணியை யூஸ் பண்ணி இறந்து போனவங்களை திருப்பி வர வைக்க முடியும். உங்ககிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷரை எல்லாத்தையும் அதுக்கு பதிலா நீ எனக்கு கொடுக்கணும்னு அந்த ஆமை சொல்லிக்கிட்டு இருக்கு. சீனியர்னு சொல்லிட்டு அந்த ஆமை கிட்ட போயிட்டு, சீனியர், ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணி மட்டும் இல்லைன்னா தாத்தாவை திருப்பி வர வைக்க முடியாது. சீனியர், நீங்க என்கிட்ட ரொம்ப கோபமா நடந்துக்கிறீங்க. நீங்க எனக்கு ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணியை கொடுத்தீங்கன்னா நான் தாத்தாவை திருப்பி வர வச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க எது கேட்டாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதை செய்யறதுக்கு ட்ரை பண்றேன். அது அந்த டென்ஸ்வார்டு சம்மந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, இம்மார்டல் பவர் சம்மந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, நான் அதை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஹீரோ கிட்ட வரா. அந்த ஆமை ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கு. சீனியர், ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணியை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நானும் எவர்கிரீனும் கண்டிப்பா வருங்காலத்துல நீங்க கேக்குறத செய்வோம்னு ஹீரோயின் சொல்றா. பரவாயில்லையே, இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கா. நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்க இல்ல, என் கூட நீ ஒரு சர்வெண்டா வந்துரு, நான் 1000 வருஷமா தனியா தான் இருக்கேன்னு ஆமை சொல்லிக்கிட்டு இருக்கு. டே வயசான கிழட்டு ஆமையை, உனக்கு பர்பிள் கேர்ள் சர்வெண்டா வேணுமாடான்னு பெரியவன் சொல்றான். டே கிழட்டு ஆமையை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த மாதிரி சொல்லுவ, என்ன கடுப்பேத்திட்டடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு மஞ்சா ட்ரெஸ்கார அடிக்கிற மாதிரி வரான். அவனுங்க 2 பேரும் வந்து மஞ்சா ட்ரெஸ்காரனை தடுத்து நிறுத்திடுறானுங்க. சீனியர், நீங்க இதுக்கு பதில் வேற எதனா கேளுங்க, நான் அதை செய்யறேன்னு ஹீரோ சொல்றான். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, நீங்க அந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணியை மறந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆமை நடந்து போய் கொல்லத்துக்குள்ளார போயிடுது. ஹீரோயின் என்னவோ யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, சீனியர், நான் உங்களுடைய சர்வெண்டா எப்பயும் உங்க கூடயே இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். எல்லாருமே ஷாக் ஆயிட்டு ஹீரோயினியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பர்பிள் கேர்ள் அப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு பச்சை பொண்ணு சொல்றா. நான் எப்படியாவது என்னுடைய அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால சீனியர் என்னுடைய கதையை கேட்டுட்டு சீக்கிரமா விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணி கிடைச்சா போதும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் நினைச்ச மாதிரி அந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத் தண்ணியை வாங்கி நான் எப்படியாவது தாத்தாவை திருப்பி வர வைப்பேன் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஆமை கொல்லத்துக்குள்ளார இருந்து வெளியில வந்து, நீ என் கூட தான் இருப்பன்றதுக்கு என்ன கேரண்டி, நான் எப்படி உன்னை நம்ப முடியும்னு அந்த ஆமை கேக்குது. நீங்க என்ன நம்பலன்னா மாஸ்டர் என் மேல சீல் பவரை யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு போக முடியாது இல்லன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. விடுங்கடா என்ன. டே கிழட்டு ஆமையே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்ப, நான் உன்னை அடிச்சு காலி பண்ண போறேன்டான்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே கிழட்டு ஆமையை, நீ இப்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் உன்னை விடவே மாட்டேன்டான்னு பச்சை பொண்ணு சொல்றா. ஹீரோயின் கையை காட்டிட்டு, நீங்க அமைதியா இருங்க, இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்றா. அவங்க எல்லாரும் சைலண்டா ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்ப என் கூட நீ வான்னு அந்த ஆமை சொல்லுது. ஹீரோயின் நடந்து அந்த ஆமை சைடு போய்கிட்டு இருக்கா. ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நடந்து வந்துகிட்டே இருக்கா. ஹீரோ டக்குன்னு பின்னாடி வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவளை மயக்கம் அடைய வச்சிடறான். டே சின்ன பையலே, நீ இப்ப என்னடா பண்ற? பர்பிள் கேர்ள உங்க கூட அனுப்பிட்டு தாத்தாவை திருப்பி வர வச்சா தாத்தா என்ன மன்னிக்கவே மாட்டாருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பச்சை பொண்ணு வந்து ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போயிடுறான் அந்த இடத்துல இருந்து. அவ எப்பயும் என் கூட தான் இருந்துகிட்டு இருக்கா, அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்றான். அந்த ஆமை ஹீரோவை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கு. நீ எனக்கு ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணியை கொடுக்கலனா நானே அதை வாங்கிட்டு இருந்து எடுத்துக்குவேன்னு ஹீரோ சொல்றான். அப்படியா, சரி, நீ இப்ப என்ன பண்றன்னு பாக்குறேன். உன் கூட இருக்கிற மாங்காலே இந்த தண்ணியில இருக்கிற சீலை உடைக்க முடியாது, நீ மட்டும் இதை உடைச்சிருவியா? நீ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனான்னு அந்த ஆமை கேக்குது. என்னுடைய பேரு எவர்கிரீன், நான் கண்டிப்பா இன்னைக்கு இதை உடைச்சு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்றத உனக்கு நிரூபிக்கிறேன்டா. அதுக்கப்புறம் நீயே என்கிட்ட அந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணியை கொடுப்ப, என்ன நடந்தாலும் சரி, உன்னால என்ன நிறுத்தவே முடியாதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஆமை ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் நின்று ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து, என்னோட ஃபேரி பவர் கேஎஸ் நினைவு சின்னம்னு சொல்றான். பார்த்தா சுத்தி அந்த கேஎஸ் ஸ்டோன் எல்லாம் வந்து நின்னுகிட்டு இருக்கு. எல்லாரும் நின்னுகிட்டு ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆமை ஹீரோவை பார்த்துட்டு, இவனுடைய பவர் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த ஸ்டோன் எல்லாத்துக்கும் பவர் அனுப்பிக்கிட்டே இருந்து கையில பெல் வர வைக்கிறான். எம்பையர் வெளியில வாங்கன்னு சொல்லிட்டு பெல்ல அனுப்புறான். பார்த்தா பெல் எம்பையர் வெளியில வந்துட்டு பெல்ல கையில வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காரு. அதை உடைச்சிடுங்கன்னு ஹீரோ சொன்ன உடனே அந்த பெல்ல அனுப்பி அந்த ஷீல்ட உடைக்க ட்ரை பண்றாரு. அந்த பெல்லு வெடிஞ்சு பவர் சுத்தி போகுது. மாங்க அதை பார்த்துட்டு முன்னாடி வந்து அவருடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அந்த பவர்ல இருந்து எல்லாரையும் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, என்னுடைய சோல் பவர் ரொம்ப கம்மியா இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு பெரியவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பச்சை பொண்ணு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ஆமை மேல பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு. ஐ எம்பையர் நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லிட்டு பவர் அனுப்புறான். அது பட்டு சுத்தி பவர் ஏதோ வந்துகிட்டே இருந்து ஐ எம்பையர் வெளியில வராரு. மாங் நின்னுகிட்டு அந்த எம்பையரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கண்ணுல இருந்து பவர் அனுப்பி ஷீல்ட உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆமை நின்னுகிட்டு அந்த ஷீல்டே பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இது முடியல, இன்னைக்கு நான் என்னுடைய மொத்த சோல் பவரையும் யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் அந்த ஷீல்ட உடைப்பேன். வாய்ந்தாலும் செத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். சோல் பவர் எல்லாம் ஒன்னா சேருங்கன்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கீழே இருந்த செடியில இருந்தெல்லாம் சோல் பவர் வெளியில வந்துகிட்டு இருக்கு. பச்சை பொண்ணு நின்னு அதே பார்த்துக்கிட்டு இருக்கா. சுத்தி இருந்த சோல் பவர் எல்லாத்தையும் ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கேயா சோல் பவர் கேதரிங் சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கான். அவனுடைய நெத்தில தாமரை மாரி வந்து அந்த ஸ்டோன்ல இருந்து பவர் போய் மேல பட்டு கத்தி வந்து கீழே விழுது. குயிங்லின் எம்பையர் வெளியில வந்து அந்த கத்தியை எடுத்து மேல அனுப்பி பெரிய கத்தியா வர வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காரு. ஹீரோ கை காட்டின உடனே அந்த கத்தியை சுத்தி பவர் வந்துகிட்டு இருக்கு. அந்த கத்தி எல்லாம் போய் அந்த ஷீல்டுலயே குத்திக்கிட்டே இருக்கு. ஹீரோ நிறுத்தாம கத்திங்களை அனுப்பி அந்த ஷீல்ட உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். எவர்கிரீன் உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்றா. நான் அந்த கிழட்டு ஆமிய சும்மா விட மாட்டேன்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்றான். அங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்றதுக்கு வரேன்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. எவர்கிரீன் அவனுடைய சோல் பவரே காலி பண்ணி அவனுடைய தாத்தாவை திருப்பி வர வைத்து டிரைவ் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோல்டன் மாங்க வெளியில வர வச்சு பவர் அனுப்பி அந்த ஷீல்டுலயே அடிக்கிறாரு மாங். அந்த ஆமா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து என்ன தாக்குறீங்களாடான்னு சொல்லிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றீங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.